ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு? லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 23,971 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து அப் சைட் போகணும் அப்படின்னா 25,050 இதுக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முதல் நாளோட ரேஞ்சுக்குள்ளாரவே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சொல்லியிருந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் நடுவில் மாட்டி நல்ல ஒரு சைட்வேஸ். நான் இதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது மந்த் எக்ஸ்பைரி. இந்த மந்த் எக்ஸ்பைரி இன்னைக்கு சைட்வேஸில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டு லோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை தான் வச்சுக்கோங்களேன். ஹை டு லோவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, 87, 90 பாயிண்ட் கூட வரல. ஹை டு லோவே 90 பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா ஒரு நாளோட ரேஞ்ச் கூட கவர் ஆகலாங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான சூழல்லாம் உங்களை திரும்ப திரும்ப ட்ரேட் எடுக்க சொல்லி மார்க்கெட் கட்டாயத்துக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஏமாந்தீங்க அப்படின்னா நீங்க ஏமாறது மட்டும் இல்லாம உங்க பணத்தையும் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு வாய்ப்பு கிடைக்கும், எங்க நாம ட்ரேட் எடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். இந்த புரிஞ்சுக்கிறதெல்லாம் நீங்க சும்மா வெறும் ஆப்ஷன்ஸோட இந்த ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகிறது இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ பண்றதுக்கு. அந்த டைம் வேல்யூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஜீரோ ஆக போகுது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஜீரோ ஆக போகுது அப்படின்னா செல்லர்ஸ்க்கு ஃபுல் ப்ராஃபிட் எக்ஸ்பைரி டே மட்டும் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கும். அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? என்ன நடந்தா அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க? அந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்கணும், எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வாய்ப்பு என்னைக்கு கிடைக்கும்? என்ன நடந்தா வாய்ப்பு கிடைக்கும்? இதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு இதுதான் தேவை. பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இருக்கிறவங்க கிட்ட பணம் தானா வந்து சேரும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து எடுத்து இருக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தங்க கொடுக்க போறது கிடையாது. மார்க்கெட்ல சாதாரணமா இதுதான் நடந்துட்டு இருக்கும். திரும்ப திரும்ப இதுதான் நடக்குது. ஓகே, நம்ம இப்போ நேத்து ஒரு வழியா ஜூலை மந்தோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸ்பைரி இப்போ நமக்கு எந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு? ஓகே, அடுத்த மாசம் 4ஆம் தேதி கான்ட்ராக்ட் இப்போ அடுத்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு? என்ன நடந்தா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம். லெவல்ஸ் 24,176 இது நமக்கு R2 இருக்க போகுது. 24,102 இது R1 இருக்க போகுது. 23,951 இது S1 இருக்க போகுது. அதுக்கு அடுத்து 23,874 இது S2 இருக்க போகுது. இதுதான் நம்ம லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது நமக்கு மார்க்கெட் இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,985 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு 24,000க்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஆபத்தான இடமா நான் பார்க்குறேன். ஸோ ஸ்பாட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. சிந்தட்டிக் ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்குது 24,034 இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும். அப்போ இது என்ன நடக்குது? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன பண்றாங்க? சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஸ்பாட்டையும் ஈவன் பண்றாங்க. ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல மேட்ச் பண்றாங்க.
அப்ப இந்த மேட்சிங் எப்பப்போ, எப்படி எப்படி நடக்குது? மொத்தத்துல இந்த டிகே எப்படி நடக்குது? இந்த டிகேவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்பாட் எங்க ஓப்பன் பண்றான்? ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகுறானா? பிலோ ட்ரேட் ஆகுறானா? அப்படின்றது முக்கியம். முக்கியமா ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப இந்த சின்ன ரேஞ்ச் இருக்கிற மறுநாள் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிரியேட் ஆகும். என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். தொடர்ந்து மேல போகணும்னா நம்ம நேத்து சொல்லியிருந்த அதே இடம் 24,050 இந்த ஏரியாவே சொல்லலாம். இதுக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு எந்த அளவு இருக்கோ இல்லையோ, ஆனா கீழ போகணும் அப்படின்னா வேகமா போகறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே லைவ்ல ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் 50 பாயிண்ட் கிட்ட பிரீமியத்துல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இத தாண்டி மார்க்கெட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இருக்கிற டைம் வேல்யூ 0 பண்ணணும். அப்ப அந்த டைம் வேல்யூ 0 பண்றதுக்கு மார்க்கெட்ட ஒரே இடத்துல வச்சிருந்தா எந்த அளவு ஈஸியா இருக்கும்? இல்ல வேகமா மூவ் பண்ணா எந்த அளவு ஈஸியா இருக்கும்? அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் கூட ஆவரேஜ் பிரைஸ் பெரிய பிரைஸா இருந்தது அப்படின்னா தான் மார்க்கெட்ல நம்மளால பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். இப்ப நமக்கு குளோசிங்ல இருக்கிறது வெறும் 147 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 147 பாயிண்ட் லைவ் மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கண்டிப்பா கிரியேட் ஆகும். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு டைரக்ஷனை பார்த்து போகக்கூடிய வாய்ப்பு. அப்ப இந்த பிரீமியம் லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்கு? லைவ் மார்க்கெட்ல ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்க ஸ்ட்ரைக்ல கால் புட்டோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன இருக்கு? எல்டிபில ஆவரேஜ் பிரைஸ் என்ன இருக்கு? எப்பவுமே ஆப்ஷன்ஸ பொறுத்தவரையும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரண்ட் கம்மியா இருக்கு, அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல ஆவரேஜ் பிரைஸ் என்ன மாரி இருக்கு? இப்ப குளோசிங்ல 147 பாயிண்ட் இருக்கு. இது லைவ்ல என்ன மாரி மாறுது? ஏறுதா? இறங்குதா? அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இது இறங்குது அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விக்ஸும் மைனஸ்ல தான் இருக்கும். இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸோட சேஞ்ச் பெர்சன்டேஜ் மைனஸ்ல தான் இருக்கும். இந்த பிரீமியம் ஆவரேஜ் பிரைஸ் ஏறுது அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா விக்ஸும் ஏறிடும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா புரியும். அப்போ எத நம்ம பார்த்தா ஈஸியா இருக்கும்? மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லையா? நாம எத ட்ரேட் பண்றோமோ, அதுல என்ன நடக்குது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே, தவறுகள் நடக்கிறது கண்டிப்பா குறையும்.